Hi plus 2 students, exercise 1.4 la fourth sum. A fish tank can be filled in 10 minutes. ஒரு மீன் தொட்டி வந்து 10 நிமிஷத்துல fill ஆயிரும் using both pump A and B simultaneously. So A and B ரெண்டு பம்பையும் ஒரே நேரத்தில் simultaneously அப்படின்னா ஒரே நேரத்தில் ஆன் பண்ணும்போது 10 மினிட்ஸில் fill ஆயிருது. However, இருப்பினும் pump B can pump water in or out at the same rate. இதில் ரெண்டு பம்பில் பம்ப் B என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது உள்ள அந்த மீன் தொட்டிக்குள்ள வாட்டரை கொண்டு பம்ப் பண்ணுறதும் மீன் தொட்டியிலேருந்து வெளியே பம்ப் பண்ணுற அந்த ரேட்டும் சேம் ரேட்டு. நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இஃப் த பம்ப் P is inadvertently run in reverse, ஸோ ரிவர்ஸில் பம்ப் ஆகுது, ரிவர்ஸில் பம்ப் ஆகுது அப்படின்னா மீன் தொட்டியிலேருந்து தண்ணியை வெளியே ஏற்றுது. தென் த டேங்க் வில் பி ஃபில்டு இன் 30 minutes. ஸோ ரெண்டு A B பம்ப் இருக்குது. ஆனால் B வந்து நமக்கு கொடுத்துருக்கிற விஷயம்படி மீன் தொட்டியிலேருந்து தண்ணியை வெளியேற்றுது. ஆனால் A அப்படி செய்யலை. A வந்து மீன் தொட்டியில் அதாவது ஃபிஷ் டேங்கில் ஃபில் பண்ணுது. ஸோ இப்போ அந்த டேங்க் ஃபில் ஆயிடுது. ஆனால் B வெளியே ஏற்றினா கூட டேங்க் ஃபில் ஆயிடுது. எவ்வளோ நேரத்தில்னா 30 மினிட்ஸில் ஃபில் ஆயிடுது. ஹவு லாங் would it take each pump to fill the tank by itself? So how long would it take each pump to fill the tank by itself? ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவில் இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈச் டேங்க் A மட்டும் பம்ப் ஃபிஷ் டேங்கில் பம்ப் பண்ணால் எவ்வளோ நேரம், அதே மாதிரி B பம்ப் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும், அதுதான் கேட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பிஏ வந்து இன் அண்ட் அவுட்டு ரிவர்ஸு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும், ஃபிஷ் டேங்கில் AB பம்ப்பு ரெண்டுமே பம்ப் பண்ணது தான். அந்த பம்ப் பண்ணுற எவ்வளோ நேரத்தில் ரெண்டுமே அந்த ஃபிஷ் டேங்கு ஃபில் ஆகுது, அதுதான் கேள்வி. ஸோ இப்போ நம்ம லெட் என்ன பண்ணலாம், எக்ஸு அப்படிங்கிறத பம்ப்பு ஏ என்ன பண்ணுது, ஃபில்லிங் த டேங்க். பம்ப் ஏ ஃபில்லிங் த டேங்க் இன் மினிட்ஸ், எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டிவிஜுவலாக தெரியாது. அதே மாதிரி ஒய் பம்ப்பு B filling the tank in minutes. ஸோ இது ரெண்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க டேட்டா படி பை த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுங்கிறது பம்ப்பு ஏ ஃபில்லிங் டேங்க் இன் மினிட்ஸ். பம்ப்பு ஏ ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி பம்ப்பு B ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. ரெண்டும் சேர்ந்து ஒரு டேங்கை 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. கீழே உள்ளதெல்லாம் மினிட்ஸ், இதுதான் ஞாபகம் வைக்கணும். ஒரு டேங்கை எக்ஸு அப்படிங்கிறது பம்ப் ஏ ஃபில்லிங் இன் த டேங்க் இன் மினிட்ஸ், ஒய்ங்கிறது பம்ப்பு B ஃபில்லிங் த டேங்க் இன் மினிட்ஸ். ரெண்டு சேர்ந்து ஒரு டேங்கை 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுதாங்க. தென் அகெயின் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, என்ன, பம்ப்பு ஏ ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது, அதே நேரத்தில் பம்ப்பு B ஒரு டேங்கை வெளியேற்றுது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, வெளியேற்றுறது. அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ படி inadvertently run in reverse தான். inadvertently run in reverse, அதாவது எதேச்சியாக அது ரிவர்ஸில் பம்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கோம், நெகட்டிவில் போட்டிருக்கோம். அப்படி ரிவர்ஸில் பம்ப் ஆகுறதுனால ஒரு டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் கரெக்டாக எழுதினா தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சம்முக்குள்ளே போக முடியும். ஸோ இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால புட் 1/x ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கலாம், அண்ட் 1/y ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1/x ஏ ப்ளஸ் 1/y B ஈக்குவல் டு
1/10 அதை நம்ம எதுவுமே பண்ணலை. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா a minus b equal to 1/30. ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ இதை நம்ம 10 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 10a plus 10b equal to 1. ஏன் 10 இந்த பக்கம் வரும்போது ப்ராக்கெட்டில் வரும், வேணால் இன்னொரு ஸ்டெப்பு எழுதிக்கிடுங்க. இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள ஸ்டெப்பு 10a plus b equal to 1 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இது. சரிங்களா? 10a plus 10b equal to 1. அதே மாதிரி இதில் எடுத்திங்கன்னா 30a minus b ஈக்குவல் டு 1ன்னு வரும். 30 மல்டிப்ளை பண்ணி உள்ளே கொண்டு போனீங்கன்னா 30a minus 30b ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் நமக்கு 2 ஈக்குவேஷன். ஸோ 2 ஈக்குவேஷன் வந்ததுன்னா ஈஸியாக நம்ம அடுத்தது கிராமர் ரூலை யோசித்தரலாம். இந்த இதை வரிசையாக எழுதிருங்க. 10a plus 10b equal to 1, then 30a minus 30b equal to 1. ஈக்குவேஷன் 1 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நார்மலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்லு கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்லுக்கு எல்லாத்துடைய கோஎஃபிஷியண்ட்டை போட்டுருங்க. ஏக்கு முன்னாடி 10, பிக்கு முன்னாடி 10, இது 30 minus 30. ஸோ இதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மாடுலஸ் -30 into 100 minus 300 minus 30 into 100, ஸோ minus 300 வரும். ஸோ அப்போ -600. ஸோ டெல்லோடைய வேல்யூ -600. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல் எக்ஸு டெல் ஒய். ஸோ இந்த இடத்துல டெல் எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். டெல் எக்ஸுக்கு நமக்கு இதை எழுதும் போதே நான் சொல்லியிருக்கேன், இங்கே ரஃபாக போட்டுக்கிடுங்க. 10 30 10 minus 30 இதைத்தான் எழுதுகிறேன். அந்த ஈக்குவேஷனில் உள்ளதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுகிறேன். அந்த 1 1ங்கிறத 1 1. இப்போ இந்த எக்ஸ் இதில் தூக்கிட்டு இதை இங்கே போட்டுருணும். ஏன்னா எக்ஸு டெல் எக்ஸுக்கு. ஸோ 1 1 இது அப்படி தான் இருக்கும். 10 minus 30. அதே மாதிரி டெல் ஒய்க்கு இதை தூக்கிட்டு இதை போட்டுருணும். ஸோ 10 30 இதை தூக்கிட்டு இது 1 1. ஸோ சைன்லாம் ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நம்ம டெல் எக்ஸுக்கு இதுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -30 -10 அப்படின்னு வரும். -30 -10, ஸோ -40. இது டெல் எக்ஸோட வேல்யூ. ஸோ நமக்கு எக்ஸு வேல்யூ வேணும் அப்படின்னா டெல் எக்ஸ் பை டெல்லு தான். ஸோ டெல் எக்ஸ் எவ்வளவு? -40 டிவைடு பை டெல்லோட வேல்யூ -600. சரிங்களா? அப்போ என்ன ஆயிரும்? 0 0 மைனஸ் கேன்சல் ஈக்குவல் டு 1/15 அப்படின்னு வந்துடும் எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி டெல் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா 10 -30 ஈக்குவல் டு என்ன வரும்? -20 அப்படின்னு வரும். ஸோ தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை ஒய். ஸோ டெல் ஒய் வந்து -20 டிவைடு பை del y by del minus 600, 0 cancel, minus cancel, 1 30. அப்போ 1/30 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து எக்ஸு. நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம்? 1/x ஈக்குவல் டு ஏன்னு எடுத்திருக்கோம். 1/x ஈக்குவல் டு தான் ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே ஏ வரும். சாரி, ஏ இதெல்லாம் ஏ. சாரி, இது பி. சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க, இது பி. அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது ஏ தான் 1/15. அப்போ இதில் அப்ளை பண்ணோன்னா 1/x ஈக்குவல் டு ஏ வேல்யூ 1/15. அப்போ எக்ஸ் வந்து 15. ஸோ எக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 15. தென் இதுலேயும் அதே மாதிரி 1/y ஈக்குவல் டு பி. அதில் அப்ளை பண்ணிங்கன்னா 1/y ஈக்குவல் டு 1/30. அப்போ y ஈக்குவல் டு 30. அதுதான் கான்செப்ட், y ஈக்குவல் டு 30. ஸோ அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கு? அப்போ ஏ பம்பு 15 மினிட்ஸில் ஃபில் பண்ணோம், பி பம்பு வந்து 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணோம். ஸோ இதை வேடிங்கில் எழுதிடலாம். ஸோ இங்கே நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். பம்ப் ஏ ஃபில் த டேங்க் இன் 15 minutes, பம்ப் பி
fill the tank in 30 minutes.